நாம பயன்படுத்துற கார் எதிர்பாராத விதமா விபத்துக்களை சந்திக்கும் பொழுது அதற்கான செலவை பார்த்துக்கிறதுக்காக தான் நாம இன்சூரன்ஸ் போடுறோம். பட் இன்சூரன்ஸ் நிறுவனமே அந்த காரை டோட்டல் லாஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. உங்க காரை ரிப்பேர் பண்றதுக்கான செலவு காருடைய ஐடிவி வேல்யூவோட 75% அதிகமா போச்சு அப்படின்னா அது டோட்டல் லாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது இந்த காரை இதுக்கப்புறம் ரிப்பேர் பண்றது யாருக்குமே உபயோகமானதா இல்ல அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். உதாரணத்துக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் காருக்கு ஐடிவி போட்டிருக்கீங்க, ரிப்பேர் காஸ்டே 4,20,000 ரூபாய்க்கு மேல வருது அப்படின்னா அந்த காரை டோட்டல் லாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பட் அந்த அளவுக்கு டோட்டல் லாஸ் ஆன ஒரு காரையே கம்ப்ளீட்டா ரிப்பேர் ஒர்க் பண்ணி மறுபடியும் புது கார் மாதிரி கொடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோவை பதிவிடுறதுக்கு முக்கியமான காரணம், நீங்க யூஸ்டு கார் மார்க்கெட்ல குறைந்த கிலோமீட்டர்ஸ்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கிற காரை பார்த்து வாங்குவீங்க. பட் இது மாதிரி கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆன காரை கூட எப்படி ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு விற்பாங்க அப்படிங்கிற அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுறோம். உங்களுடைய சொந்த காரே இது மாதிரி விபத்துகள் ஏற்பட்டது அப்படின்னா ரிப்பேர் பண்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா காருடைய ஃப்ரேம், சாசி, BAW இது எல்லாமே இர்ரிவர்சிபிள் டேமேஜுக்கு உள்ளாயிருக்கும். நீங்க ரிப்பேர் பண்ணாலுமே இன்னொரு கிராஷை இந்த காரால தாங்க முடியாது. கார் நிறுவனங்கள் கிரம்பிள் ஜோன்ஸ், ஏர்பேக் சென்சார்ஸ் இது போன்ற பல ஃபீச்சர்ஸை ரொம்பவே மைன்யூட்டா டிசைன் பண்ணி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க ரீவொர்க் பண்றது மூலமா இது எதுவுமே அந்த கார்ல வேலிடாவே இருக்காது. ரிப்பேர் பண்ணும்போது பல இடங்கள்ல வெல்டிங் பண்ணுவாங்க. ரிலையபிலிட்டி ஒரு புதிய மேனுஃபேக்சர் பண்ண கார் மாதிரி இந்த கார்கள்ல இருக்காது. இது மட்டும் இல்லாம 100% எல்லா பார்ட்ஸும் ப்ராப்பரா அலைனா இருக்காது. ஹேண்ட்லிங் இஷ்யூஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இதன் காரணமா தான் ஒரு பெரிய டேமேஜ் ஆன காரை ரிப்பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்றது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான டிசிஷனா இருக்காது. பலரும் இந்த காரை ஸ்கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு விற்பனை செஞ்சிருவாங்க. பட் அந்த காரை இது மாதிரி நல்ல ஸ்கில்ஃபுல்லா ரீஃபர்பிஷ் பண்ண தெரிஞ்சவங்க கார் விபத்துக்குள்ளானதே தெரியாத அளவுக்கு அந்த காரை ப்ராப்பரா ரெடி பண்ணி ரீசேல் மார்க்கெட்ல மறுபடியும் விற்பனை செஞ்சிருவாங்க. சோ நீங்க ஒரு யூஸ்டு கார் வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி கார்களும் மார்க்கெட்ல வருது அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவை நாங்க வெளியிடுறோம்.